அண்ணா வணக்கம், அக்கா வணக்கம். நீங்கள் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 3000 ரூபாலேருந்து 6000 ரூபா இருந்தால் போதும். திருச்சியில் பெரிய கடை இது ஜவுளி பாபு கடையில் நீங்கள் தேவையான சரக்கு கொள்முதல் பண்ணி எப்படி வைக்கணும், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் வீடுங்கள்கிட்ட ஏரியாவிலேயே பக்கத்துலேயே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வியாபாரம் பார்க்கலாம். அது எப்படி என்ன இதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். என்ன இதில் ஒன்று நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ணுறது இதில் கொஞ்சம் கடினமானமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொக்கத்துக்கு விற்கலாம். விற்கலைனாலும் நம்ம ஓன் யூஸ்க்கே அது நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு முயற்சியாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். வியாபாரம் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும். இது குறைந்த அளவில் ஏன் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஐடியா சொல்கிறோம். அண்ணா வணக்கம், அக்கா வணக்கம். நீங்கள் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 3000 ரூபாலேருந்து 6000 ரூபா இருந்தால் போதும். திருச்சியில் பெரிய கடை இது ஜவுளி பாபு கடையில் நீங்கள் தேவையான சரக்கு கொள்முதல் பண்ணி எப்படி வைக்கணும், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் வீடுங்கள்கிட்ட ஏரியாவிலேயே பக்கத்துலேயே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வியாபாரம் பார்க்கலாம். அது எப்படி என்ன இதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். என்ன இதில் ஒன்று நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ணுறது இதில் கொஞ்சம் கடினமானமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொக்கத்துக்கு விற்கலாம். விற்கலைனாலும் நம்ம ஓன் யூஸ்க்கே அது நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு முயற்சியாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். வியாபாரம் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும். இது குறைந்த அளவில் ஏன் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஐடியா சொல்கிறோம்.